நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வந்தது. இது படிப்படியாக நகர்ந்து தெற்கு கொங்கன் கடற்கரையை கடந்தது. தற்பொழுது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இதன் காரணமாக 27ஆம் தேதி வாக்கில் புயல் உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மே 28ஆம் தேதி முதல் மே 30ஆம் தேதி வரை மத்திய மற்றும் வடக்கு வங்காள விரிகுடாவில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நேரத்தில் மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மே 27ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. ஸோ பாத்தீங்கன்னா தமிழகத்துல அடுத்த 3 நாட்களுக்கு பல இடங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் மே 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளிலையும் நீலகிரி மாவட்டங்கள்லையும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.